وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாமல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்காக அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்து அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு இறை பொருத்தத்தையும் இறை மன்னிப்பையும் நாளை மறுமையில் சொர்க்கத்தையும் பெற வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு இந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய தினம் ஜமியத் அஹ்ல் ஹதீஸின் சார்பாக இந்த மஸ்ஜிதிலே இந்த குழப்பமான இந்த காலகட்டத்தில் நம்முடைய ஈமானை பாதுகாத்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஈமானை எவ்வாறு நபிமார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக நின்றார்கள், எப்படி செயல்படுத்தினார்கள், அவர்களை பின்பற்றிய சஹாபா பெருமக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எந்த அடிப்படையினுடைய ஈமானின் அடிப்படையில் செயல்பட்டார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக எவ்வாறு நம்முடைய ஈமானை பாதுகாத்து கொள்ள வேண்டும், ஈமானுடைய உயர்வு என்ன, ஈமானுடைய தரம் என்ன, ஈமான் இருந்தால் எப்படி அந்த ஈமானை எப்படி வாழ்க்கையில் கடைபிடிக்கிறதின் மூலமாக இறை பொருத்தத்தையும் இறை மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள முடியும். உலகில் 1000 குழப்பங்கள் ஏற்பட்டாலும் நாம் சரியான பாதையில் நம்முடைய ஈமானை கலங்கப்படுத்தாமல் எவ்வாறு நபிமார்கள் உறுதியாக நின்று அத்தனை எதிரிகளையும் விரட்டி அடித்து ஈமானை பாதுகாக்க பெற்று மறுமையில் சொர்க்கத்தினுடைய செய்திகள் சுப செய்திகளையும் பெற்றார்களோ, அதுபோன்று நம்முடைய வாழ்விலும் 1000 குழப்பங்கள் துன்யா இருக்கின்ற வரை வந்தாலும் நம்முடைய ஈமானை பாதுகாக்கக்கூடிய அடிச்சுவடாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகள் நம்ம இடத்திலே இருக்கின்றன. அவைகள் சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொன்றையும் செய்தோம் என்றால் நிச்சயமாக சஹாபா பெருமக்கள் தங்களுடைய வாழ்நாளில் எவ்வாறு ஈமானை பாதுகாத்து வாழ்ந்த மடிந்தார்களோ அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு ஈமானுக்கு பாதிக்கக்கூடிய காரியங்கள் இந்த துன்யாவில் வந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்ற அடிப்படையில், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டிய அடிப்படையில் அந்த தோழர்கள் எவ்வாறு தங்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறு செயல்படுத்தினார் என்பதை அறிந்து கொண்டு நம்ம பின்பற்றினோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்தலாம், மறுமையில் மகத்தான வெற்றியை பெறக்கூடிய அத்தனை வழிமுறைகளும் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு செய்தியை நாம் இந்த நேரத்தில் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக என்று துஆ செய்த வண்ணமாக ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக சிறந்த மார்க்க அறிஞர்கள் உங்களுடைய சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். மிக அழகிய பல விஷயங்களை உங்களுக்கு முன்னால் எடுத்துரைக்க இருக்கின்றார்கள். எனவே நம்மளால் அறிந்த பல விஷயங்களை நாம் ஈமானிலே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆன் நமக்கு அழகிய முறையில் வழிகாட்டுகிறது. நம்முடைய ஈமான் எவ்வாறு இருக்க வேண்டும், ஈமானுடைய அந்த தாக்கம் நம்முடைய அமல்களில் இருக்க வேண்டும்.
என்னென்று சொன்னால் ஈமானும் அமலும் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மறுமையில் வெற்றி பெற முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறை குர்ஆனிலே பல இடங்களில் சொல்லும் பொழுது ஈமானையும் ஆமிலு சாலிஹாத் இன்னல்லதீன ஆமனு வ அமிலு சாலிஹாத் உலாயிக்குமுல் ஹைருல் பரியா, நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு இறை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட பிறகு அல்லாஹ்வுடைய தூதருடைய செயல்பாடுகள் ஈமான் கொண்ட பிறகு சாலியான அமல் செய்கின்றார்களோ அவர்கள்தான் மனிதர்களிலே மிக சிறந்த படைப்பு என்று சொல்கிறான். ஈமானம் இருக்கணும், சாலியான அமல்களும் இருக்க வேண்டும். இரண்டும் ஒன்றின் பின் ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கின்றன. ஈமான் மட்டும் இருந்தால் போதாது, ஈமானோடு சேர்ந்து அதனுடைய தாக்கம் நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல் வடிவத்திலே வர வேண்டும். எதை இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறது, எதை தூதர் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், அந்த அடிப்படையில் நம்முடைய ஈமான் நாம் அமைத்து கொள்ள வேண்டும். இறை நம்பிக்கை நம்மிடத்தில் வருவதற்கான பல விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக அவனுடைய மகத்துவத்தை நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். ரப்புல் ஆலமீனுடைய வலிமை, அவன் எவ்வளவு பெரிய அருள் வளத்தை மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறான். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த இறை நம்பிக்கை நம்மிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதருக்கு பல அருள் கொடைகளை கொடுத்ததை சில அருள் கொடைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். சூரா கஸஸ் 28வது சூராவினுடைய 71வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குல் அரைத்தும் மின் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா மன் இலாஹுன் கைருல்லாஹ் யஅதீக்கும் பிதியாயின் அஃபலா தஸ்மஊன். நீங்கள் கவனிக்கவில்லையா, இந்த இறைவன் குல் அரைத்தும் மின் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா, இரவை இறைவன் நிரந்தரமாக ஆக்கிவிட்டால், எல்லா மனிதர்கள்ட்டையும் அல்லாஹ் சொல்கிறான், இரவை நிரந்தரமாக இறைவன் ஆக்கிவிட்டால் பகலை கொண்டு வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடியவர் யாராவது இருக்கிறார்களா, யாராவது செய்ய முடியுமா, இது நீங்கள் கவனிக்க வேண்டாமா என்று கேட்கிறான். அப்போ இரவை கொண்டு வந்தது இறைவன் தான். அதே போன்று குல் ஐன் ராயித்தும் அலை சர்மது இல்லா யோமில் கியாமா மன் இலாவுன் கைருல்லா பிலைலின் தஸ்குனு ஃபீஹி அஃபலா துப்சிரூன். பகலை நிரந்தரமாக இறைவன் ஆக்கிவிட்டால் இரவை கொண்டு வரக்கூடியவர் யாராவது இருக்கிறார்களா? இரண்டுமே, இரவு பகல் இரண்டுமே இறைவனால் கொண்டு வரப்படுகிற அவருடைய ராமத், அவருடைய அருளின் காரணமாகத்தான் இரவு பகல் வருகிறது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இப்போ இவ்வளவு பெரிய அருளை இறைவன் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறான்னு சொன்னால் மனிதன் இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும், இறைவன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். அந்த இறைவன் சொல்லுகின்ற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அந்த ஈமானினுடைய உயர்வின் மூலமாகத்தான் நாம் வெற்றி பெற முடியும். ஏனென்று சொன்னால் எல்லோரும் ஈமான் கொண்டு இருக்கிறோம். அந்த ஈமானிலே நம்மிடத்திலே சிறப்பு இருக்கிறதா, அந்த ஈமானிடத்திலே உயிரோட்டம் இருக்கிறதா, அந்த ஈமானினுடைய அடிப்படையில் நாம் வாழ்க்கையில் செயல்படுத்துகிறோமா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஈமான் அவ்வளவு ஒரு உயர்வுமிக்கது. நம்மளை நாளை மறுமையில் சொர்க்கமா நரகமா என்ற பிரச்சனை வருகின்ற பொழுது ஈமானிய வலுவும் உறுதியும் அந்த இறை நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்பாடும் எவரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் நாளை மறுமையிலே வெற்றி பெற முடியும். ஒரு மனிதனை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் தள்ளக்கூடிய விஷயம் ஈமானினுடைய உறுதியினுடைய அடிப்படையில் தான் என்பதை குர்ஆன் நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த ஈமானை நாம் எப்படி நேசிக்க வேண்டும், அந்த ஈமானோடு எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை சூரத்துல் ஹுஜராத் 49வது சூராவுடைய 7வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஈமானை அழகுபட ஹப்பப இலைக்குமுல் ஈமான வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும் வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான் உலாயிக ஹுமுர் ராஷிதூன் ஃபதுலும் மினல்லாஹி வ நிஅம வல்லாஹு அலீமுன் ஹக்கீம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய அந்த ஈமானை அழகுபடுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ் தான் அந்த ஈமானை உங்களை நேசிக்கும்படி அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். ஹப்பப இலைக்குமுல் ஈமானை நம்ம நேசிக்கணும். எப்படி சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா ஈமானை அந்த உறுதி நேசத்தை கொடுத்தான். அது மட்டுமல்ல வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், அவருடைய உள்ளத்தில் இந்த ஈமானை அழகுபடுத்தினான். ஈமான் எந்த அளவு ஈமானை நேசிக்கக்கூடியவராக இருக்கணும். அந்த ஈமான் நம்ம நேசித்தால்தான் இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு பெரிய குழப்பங்கள் வந்தாலும் இறை இபாதத்தை விட்டு விலகாமல் இருப்போம், இறை கடமையை விட்டு விலகாமல் இருப்போம், இறைவிதி தூதருடைய அந்த கட்டளைக்கு மாற்றம் செய்யாமல் இருப்போம், இறை வசனங்களை எதிர்த்து பேசாமல் இருப்போம். ஒரு அடியான் தன்னுடைய வாழ்க்கையில் இறை நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்றால் முதலில் நாம் கொண்ட அந்த ஈமானை நேசிக்க வேண்டும். அந்த ஈமானை அல்லாஹ் தஆலா நேசிக்க சொல்கிறான். அதுதான் மிகப்பெரிய ஒரு நிஅமத். அதுதான் அல்லாஹ் தஆலா இங்கே குர்ஆனில் நமக்கு சுட்டி காட்டுகிறான். இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள். நமக்கு உலகத்தில் கிடைத்திருக்கிற செல்வங்கள் எல்லாவற்றையும் விட மிக உயர்தரமான ஒரு இல்ம் இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது சொன்னால் நமக்கு கிடைத்திருக்கிற அந்த ஈமான் தான். எனவே அந்த ஈமானில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதே சூராவில் அல்லாஹ் தஆலா விளக்கி காட்டுகிறான். வகாலத்தில் அராபு ஆமன்னா குல்லம் துஅமினு வலாக்கின் கூலு அஸ்லம்னா.
அரபுகளிலே அரபு நாட்டுப்புறத்து மக்கள் ஈமான் கொண்ட பொழுது சொன்னார்கள், நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கிறான், குல்லம் துமினு, நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் அவர்கள் சொல்லுங்கள். நீங்கள் என்ன என்று சொன்னால் கூலு ஆமன்னா, நீங்கள் அவரிடத்தில் சொல்ல அஸ்லம்னா, நாங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டோம் என்று மட்டும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்ல. ஏனென்றால் வலம்மா அதுக்குள் ஈமான் ஃபீ குலூபிக்கும், அவருடைய உள்ளத்தில் ஈமான் நுழையல என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே நம்மிடத்தில் ஈமான் உள்ளே நுழைய வேண்டும். ஈமான் உள்ளே நுழைந்துக்கின்ற பொழுது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லும் பொழுது அந்த அடிப்படையில் நாம் அமல் செய்யக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அதை தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சூரா ஹுஜராத்தில் 49வது சூராவினுடைய 15வது வசனத்தில் சொல்கிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி ثم لم يرتابوا وجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله أولئك هم الصادقون. உண்மையான இறை விசுவாசிகள், உண்மையான இறை நம்பிக்கை கொண்டவர்கள் யார் என்று சொன்னால் ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்வார்கள், தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி ثم لم يرتابوا, பிறகு அதில் எந்த விதமான சந்தேகமும் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் இதில் எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமே இருக்கக்கூடாது. எவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன ஒரு விஷயத்தில் நமக்கு சந்தேகம் இல்லையோ அவர்கள்தான் உண்மையான முஃமின்கள், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறான் என்று சொன்னால் நம்முடைய ஈமானுடைய தரம் அவ்வாறு இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லிவிட்டால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஆதாரபூர்வமான செய்தி நமக்கு கிடைக்கின்ற பொழுது அதை அப்படியே ஈமான் கொண்டு நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்களை நாம் செய்ய வேண்டும். அவர்தான் உண்மையான முஃமின் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எனவே இந்த உலக வாழ்க்கையில் எவ்வளவுதான் காலங்கள் கடக்க வித்தியாசமான கேள்விகளும் உலகத்தில் வந்து கொண்டிருந்தாலும், கொள்கை குழப்பங்கள் வந்தாலும், இவைகளெல்லாம் அடியோடு தகர்த்தெறியக்கூடிய அந்த இறை நம்பிக்கை என்பது நபிமார்களிடத்தில் எப்படி இருந்தது, அந்த நபிமார்களோடு வாழ்ந்த நபி தோடர்களிடத்திலே எப்படி அந்த நம்பிக்கை உறுதியாக இருந்து உலக வாழ்க்கையில் வெற்றி பெற்றார்கள், மறுமையினுடைய சுவர்க்க சுப செய்தியும் இந்த துன்யாவிலேயே பெற்றார்கள் என்றால் அது போன்ற ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் வந்துவிட வேண்டும். அந்த இறை நம்பிக்கை என்பதை அல்லாஹ் தஆலா அதே போன்று சூரத்துல் அன்ஃபால் 8வது சூராவினுடைய 2வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் وإذا تليت عليهم زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون الذين يقيمون الصلاة ومما رزقناهم ينفقون أولئك هم المؤمنون حقا لهم درجات عند ربهم ومغفرة ورزق كريم. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், உண்மையான இறை நம்பிக்கையா, இறை விசுவாசியார், இதா ذுக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், அவர்களுக்கு முன்பாக அல்லாஹ்வை பற்றி பேசப்பட்டால், அல்லாஹ்வை பற்றி கூறப்பட்டால், ரப்புல் ஆலமீனை பற்றி பேசப்படுகின்ற பொழுது அவருடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். ரப்பு சொல்லியிருக்கிறான், ரப்புடைய கட்டளை என்று சொன்னால் உடனடியாக அது அடிபணிந்து நடக்கக்கூடிய மனிதராக மாற வேண்டும். இது உண்மையான இறை நம்பிக்கையாளருடைய அடையாளம். யோசித்து பாருங்கள், நம்மிடத்திலே அப்படிப்பட்ட உணர்வுகள் ஏற்பட்டிருக்கிறதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் ஹையல் ஸலா ஹையல் ஃபலா என்ற தொழுகை அழைக்கப்படுகிறது. இறை நம்பிக்கையாளர்களாக இருந்திருந்தால் என்ன நடக்கும் என்று அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே வந்து அனைவருமே அமர்வார்கள், தொழுகையை கடைபிடிப்பார்கள், அல்லாஹ்வுடைய பயமும் அச்சமும் அவர்களுக்கு ஏற்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் எங்கே ஏற்பட்டது? நபிமார்களுக்கு ஏற்பட்டது, நபிமாருடைய வாழ்க்கையிலே இருந்தது. அவர்களை பின்பற்றிய அந்த சஹாபா பெருமக்களுடைய உள்ளங்களிலே ஈமானிய வலு உறுதியாக இருந்தது. எனவே தான் அல்லாஹ் தஆலா அதனுடைய அந்த ஈமானியுடைய உறுதியினுடைய நிலைப்பாடை நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதே போன்று இந்த அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய பயம் வர வேண்டும், அச்சம் வர வேண்டும், அதற்கு கட்டுப்பட வேண்டும். அதே போன்று வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்து ஸாதத்தும் ஈமானா, அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், திருமறையில் அல்லாஹ் இவ்வாறு சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால் அவருடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சொல்லிவிட்டான், இறைவசனம் கேட்டுவிட்டோம், அடிபணிந்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், இன்னும் அவர்கள் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைப்பார்கள் என்ற அவனுடைய அந்த இறை நம்பிக்கையாளருடைய பண்புகளை சொல்லிக் கொடுக்கிறான். அதேபோன்று அல்லதீன யுகீமூன ஸலாத், இன்னும் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். இறை நம்பிக்கையாளர் நம்ம எல்லாருமே சொல்கிறோம், அந்த இறைவனால் கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகை நம்மிடத்தில் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இறை நம்பிக்கையாளர் என்று சொன்னால் இது போன்ற பண்பு. அல்லாஹ்வுடைய பயம் இருக்க வேண்டும். திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காட்டும் பொழுது அவருடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும். அவர்கள் தொழுகை, கடமையாக்கப்பட்ட தொழுகையை முழுமையான முறையில் கடைபிடித்து நடக்க வேண்டும். ஒ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் வழங்கிய பொருளாதாரத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக அது செலவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இவர்கள் தான் உலாயிக்கு முஃமினூன ஹக்கா, இறைவனை அறிவிப்பு செய்கிறான். இறை நம்பிக்கையாளர், உண்மையான இறை நம்பிக்கையாளர் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? உண்மையான இறை நம்பிக்கையாளருடைய பண்புகள் என்ன, குணங்கள் என்ன? இது யாருடைய அறிவிப்பும் இல்லை. நம்மளை படைத்த ரப்புல் ஆலமீன் குர்ஆன் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறது. ரப்புல் ஆலமீன் நம்மளோடு சொல்லிக் கொண்டிருக்கிறான். இறை நம்பிக்கையாளருடைய பண்பு என்னென்ன இருக்க வேண்டும்? உங்களுடைய ஈமான் உறுதியோடு இருக்க வேண்டும் என்றால் இந்த போன்ற பண்புகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இவர்கள் தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள். அது மட்டுமல்ல, இதோட முடியல, இவர்கள் லஹும் தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம், அல்லாஹ்விடத்தில் இவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது, உயர்ந்த மதிப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஓ மகஃபிரத்தும் ஓ ரிஸ்குன் கரீம், நாளை மறுமையில் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பும் உண்டு, கண்ணியமிக்க உணவுகளும் சிறப்புகளும் உண்டு என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை நம்பிக்கையாளருடைய அந்த குணத்தை, அந்த பண்புகளை அழகாக சொல்லிக் கொடுக்கிறான் என்று சொன்னால், இந்த பண்புகள் நம்மிடத்தில் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரிடத்தில் வர வேண்டும். நபிகள், நபிமார்கள் ஒவ்வொருவரும் இறை நம்பிக்கையில் இறைவன் சொல்வதை போல அவனுடைய பெயர் கூறப்பட்டால் அவர் நடுங்கினார்கள், ஈமானிலே உறுதியாக இருந்தார்கள். எவ்வளவோ உலகத்தில் அதிகமான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது. நபிகள் நாயகம் சிலர் கேட்குறாங்க, அதிகமான சோதனைகள் யாருக்கு ஏற்படும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்பியா, நபிமார்களை தான் சொன்னார்கள். சும்ம லம்சிலஃபல் அம்சில், யார் அந்த நபிமார்களைப் போல வாழ நினைக்கிறாரோ அவர்களுக்கு பல வகையான சோதனைகள் வரும். வாழ்க்கையில், பொருளாதாரத்தில் வரும், உயிரிலே வரும், தன்னுடைய ஈமானையே தவறவிடக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள் வரும். அந்த போன்ற நேரங்களில் யார் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையிலே செயல்படுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற முடியும் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நபிமார்களுக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் என்றது, அந்த சோதனைகளிலே உறுதியாக நின்றார்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 ஆண்டுகள் மார்க்க பிரச்சாரம் செய்தார்கள். வலகத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி ஃபலபிஸ ஃபீஹிம் இல்லா 50 ஆமா, 950 ஆண்டு காலங்கள் ஈமானி அந்த வலு இருந்ததினால்தான், ஈமானி அந்த உறுதி இருந்ததால் எவ்வளவு பெரிய சோதனைகள், கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் இறைவனுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டோம் என்றுடைய முதல் அடிப்படை அந்த பணியில் இருந்து கலங்காமல் முழுமையாக நிறைவேற்றி காட்டினார்கள் நபிமார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் அப்படிதான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கட்டும், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், நபி ஈசா ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய இறை நம்பிக்கையின் அடிப்படையில் முழுமையாக நிலைநாட்டினார்கள் என்பதை நமக்கு குர்ஆன் ஏன் எடுத்துரைக்கிறது என்றால், ஈமான் அவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம். இந்த இறை நம்பிக்கையில் உறுதி இருந்தால்தான் எவ்வளவு காரணங்களை சொல்லி, ஆய்வுகளை சொல்லி, உலக வாழ்க்கையில் காரணங்களை காட்டினாலும் அந்த அனைத்து குழப்பங்களையும் அடித்து நொறுக்க வேண்டும் என்றால் நமக்கு குர்ஆனுடைய நபிமார்களுடைய அந்த வாழ்க்கையில் எப்படி அந்த ஈமானி உறுதி இருந்தது, எப்படி கடுகு அளவு கூட இறை நம்பிக்கையிலிருந்து மாற்றம் இல்லாமல் செயல்படுத்தினார்கள், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொடர்ந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை, இக்கட்டான ஒரு நிலை. ஒரு பக்கம் ஃபிரௌனுடைய எதிரி, ஒரு பக்கம் கடல் இருக்கின்றது, 2 பக்கம் சந்திக்கின்றார்கள். ஃபலம்மா தரல் ஜம்ஆனி قال அஸ்ஹாப் மூசா இன்னா லமுத்ரகுன் قال கல்லா இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தாரும் இன்னொரு பக்கம் எதிரி ஃபிரௌன் தொடர்த்தி வரும் பொழுது இருவருக்கு மத்தியில் நடுவில் கடல் இருக்கிறது, போக முடியல. என்ன சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தினர்கள்? நாம் இப்போது மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அழகாக சொன்னார்கள், இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன், நிச்சயமாக என்னுடன் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவான் என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடி வந்தாலும் இறைவன் மீது நாம் நம்பிக்கை வைத்து அந்த உறுதியான நபிமார்களிடத்தில் எப்படி அந்த உறுதி நிலை இருந்ததோ, அதை எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் நமக்கு அல்லாஹ் மீது தவக்குல் வைத்து விட்டோம் என்று சொன்னால், அந்த ஈமானில் உறுதி இருந்தால் அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுப்பான் என்பதை நமக்கு திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதேபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய ஒரு சோதனைக்குள் ஆளாக்கப்பட்டார்கள். மக்கா விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்யும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் அவர்களும் அந்த குகையில் இருக்கின்ற பொழுது எதிரிகளை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நேரடியாகவே ஒரு ஓட்டை வழியாக பார்க்கின்றார்கள். பார்த்துவிட்டு சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நம்மளை எதிரி இன்னும் சிறிது நேரத்தில் பார்த்து விடுவார்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கல்லா லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நிச்சயமாக அல்லாஹ் நம்மளோடு இருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதை அல்லாஹ் தஆலா நினைவூட்டி காட்டுகிறான். இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஈமான் உறுதியாக இருந்தால்தான்
நாம் உடைய வாழ்க்கையில் மறுமையில் வெற்றி பெற முடியும். உலகில் எவ்வளவு பெரிய குழப்பங்கள் கூச்சல்கள் இட்டாலும் ஈமானை குலைக்காமல் ஈமானிலிருந்து நாம் தடுமாறாமல் இருப்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நபிமார்களுடைய வரலாறுகளை, நபிமார்களுடைய அந்த உயர்ந்த நிலைப்பாடுகளை அல்லாஹ் தஆலா நமக்கு சுட்டி காட்டுகிறான். எனவே நம்முடைய வாழ்விலும் இது போன்ற உறுதியான நிலைப்பாடுகள் நம்மிடத்திலே வர வேண்டும், இந்த ஈமானிய உறுதி வர வேண்டும். எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அந்த உறுதியான நம்பிக்கையினுடைய பண்புகளை நமக்கு இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாக கூறுகின்றான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல் முஃமினுல் கவிய்யு கைருன் அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் ضعீஃப். ஒரு உறுதியான இறை நம்பிக்கையான சிறந்தவன் யாரை விட அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்தவராக முடியும். பலகீனமான ஈமானை விட சிறந்த ஒரு அடியார் அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமானவராக முடியும். ஈமானை நம்ம உறுதியாக இருக்கணும். உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக எவ்வாறு அந்த நபிமார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக நின்றார்கள், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றார்கள் என்பதை நமக்கு திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா எடுத்து கூறுகின்றான். அந்த நபிமார்களுடைய பண்பு, அந்த நபிமார்களுடைய வரலாறுகள், இப்படியெல்லாம் இந்த ஈமானில் உறுதியாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த சஹாபா பெருமக்கள், முதல் போர்க்களம் நடந்தது பத்ர் போர், நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய மிக குறைந்த கூட்டமாக 313 பேர் தான் இருந்தார். அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தான். இறை நம்பிக்கை அவரிடத்தில் ஆழமாக இருந்தது. அல்லாஹ்வின் நம்பிக்கை வைத்தார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்த ஒரு நபியினுடைய துஆ அங்கே இருந்தது. குறைந்த நபர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் தஆலாவின் நம்பிக்கை வைத்ததினால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு வெற்றியை அங்கே பத்ர் போர்க்களத்தில் அல்லாஹ் தஆலா வழங்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் எவ்வளவோ நெருக்கடி வந்தது, சோதனைகள் வந்தது, அந்த சோதனைகளை எல்லாம் பொறுத்து கொண்டார்கள். ஈமானிலே உறுதியாக நின்றார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கப்படாத நெருக்கடியா, கடுமையான நெருக்கடியை கொடுத்தார்கள். ஈமானை விட வேண்டும் என்று துன்புறுத்தினார்கள். ஆனால் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக உறுதியான முறையில் அந்த நம்பிக்கையோடு இருந்தார்கள். அந்த துன்பங்களை அனுபவித்து பொறுத்து கொண்டதினால்தான் மிகப்பெரிய ஒரு சிறப்பு அவர்களுக்கு கிடைத்தது. அது மட்டுமல்ல, அந்த சிறப்புகளுக்கு முன்னாலேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலேயே இந்த உலக வாழ்க்கையில் அவர்களுக்கு சுவனத்தினுடைய சுப செய்தி சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் மேராஜிற்கு சென்று வந்த பொழுது அவர்களை சுவர்க்கத்தில் செருப்பு சப்தத்தை கேட்டதை பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்குறாங்க, யா பிலால் அவர்களே, நீங்கள் இஸ்லாத்தில் என்ன அமல் செய்தீர்கள்? உங்களுடைய சுவர்க்கத்திலே உங்களுடைய செருப்பு சப்தத்தை நான் கேட்டேன் என்று சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்கள் கற்றுக் கொடுத்ததை போல எப்போது ஒழு முறிந்தாலும் நான் ஒழு செய்து கொள்வேன், பாங்குக்கு பிறகு 2 ரக்காத் நான் தொழுது கொள்வேன் என்ற குணமிடத்தில் இருந்தது என்று சொன்னார்கள். இப்படியாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிமுறைகளை பின்பற்றிய சஹாபா பெருமக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உயர்வையும் சிறப்பையும் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால், நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது எவ்வளவு குழப்பங்கள் வந்தாலும் நம்முடைய ஈமானை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எவ்வாறு சஹாபா பெருமக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இறை கட்டளைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள். இறைவனுடைய ஈமானுடைய வலிமையினுடைய அர்த்தம், ஈமான் நம்மிடத்தில் உறுதியாக இருக்குன்னா அது செயல் வடிவத்தில் கொண்டு வர வேண்டும். இறை நம்பிக்கையாளர் மீது அல்லாஹ் தஆலா எதை கடமையாக்கினான்? திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிக் கொடுக்கிறான். சூரத்து நிசா 4வது சூராவினுடைய 104வது வசனத்தில், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபும் மௌகூதா, நிச்சயமாக தொழுகை இறை நம்பிக்கையாளர்கள் மீது தொழுகை குறிப்பிட்ட நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அப்போ தொழுகை இறை நம்பிக்கையாளர் ஈமான் கொண்டவர்களுக்கு பிறகு ஈமான் கொண்டு விட்டுவிட்டால் நம்மின் மீது என்ன தொழுகை கடமையாக இருக்கிறது. யோசித்து பாருங்கள், நம்மள்ட்ட ஈமான் இருக்குன்னு சொல்கிறோமே, அந்த ஈமானுடைய வெளித்தாக்கம் 5 வேளை தொழுகை இந்த சமுதாயத்தில் நிலைநாட்டப்பட்டு விட்டதா? யோசித்து பாருங்கள். இறை நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்கிறோம், ஈமான் கொண்டு இருக்கிறோம் என்று சொல்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 வேளை தொழுகை ஃபர்லாக கடமையாக ஆக்கியிருக்கிறான். தொழுகையை விடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி எந்த அளவுக்கு அதை எச்சரித்து கூறினார்கள், மன் தரக ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபக்கத் கஃபர், யார் தொழுகையை வேண்டும் என்று விடுகின்றானோ அவன் இறை நிராகரிப்பவன் ஆகிவிட்டான் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள். நாம் முஸ்லீம் ஈமான் எல்லாம் சொல்கிறோமே, அப்போ இறைவன் கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகை ஏன் நம்மிடத்தில் வரவில்லை என்றால் ஈமானிய வலு இல்லை, ஈமானுடைய விளக்கம் தெரியல. ஈமான்னா நமக்கு ஈமான் கொண்ட பிறகு அடுத்த பொசிஜர் நம்முடைய நிலைப்பாடு என்ன இருக்கணுங்கிறது இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருந்தும் இத்தனை ஆண்டு காலங்கள் கழித்தும் ஐயல சலாவிற்கு இந்த உம்மத்து ஏன் இன்னும் பதில் சொல்லாமல் இருக்கிறது? அப்போ ஈமானுடைய தரம் தெரியல. ஈமான் சாதாரண விஷயம், இதை கடையில் வாங்குற பொருள் கிடையாது. இதனால் சொருக்கம் போயிட முடியாது. சொருக்கம் போக வேண்டும் என்றால் அந்த நபிமார்கள் வாழ்க்கையில் எப்படி இபாதத்திலே அந்த ஈமானுடைய தாக்கம் தான் இபாதத்தின் பக்கம் அழைத்து சென்றது, கொள்கையின் பக்கம் கொண்டு சென்றது, இறை நம்பிக்கையின் பக்கம் கொண்டு சென்றது. எதிர்க்கவர்களுக்கு மத்தியில் சத்திய முழக்கத்திலே எவ்வளவு குழப்பங்களாக சொன்னாலும் அந்த போதனையில் தகுத்தெறியக்கூடிய இறை நம்பிக்கை ஏற்பட்டது.
அன்பார்ந்தவர்களே, சாதாரணமாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஈமானுக்கு பிறகு தொழுகை கடமையாக்கப்பட்ட விஷயம் எல்லா மனிதருக்கு நன்றாக தெரிந்து கொண்டு இன்றைக்கு இது அலட்சிய போக்கானாக விடுகின்றமே. அப்போ இதற்கு என்ன காரணம்? ஈமானினுடைய வலுவு தெரியல, ஈமானுடைய உயர்வு தெரியல. அல்லாஹ் தஆலா ஈமானை நேசிக்கணும்னு சொல்கிறான். ஈமானை நேசித்தா தான் உங்களை உள்ளத்தில் அழகாக ஆக்கப்படுங்கிறான். அதுதான் அல்லாஹ்வுடைய அருளுங்கிறான். எப்படி அல்லாஹ் அந்த ஈமானுடைய தரத்தை 3 ரகமாக அந்த சூரத்துல் ஹுஜராத்தில் சொல்லி கொடுக்குறான். ஈமானை நேசிக்கணும், அந்த ஈமானை நீங்கள் ஏசித்தீங்கன்னா அது அல்லாஹ் அழகாக கொடுக்குறான். அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள் என்று அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். அப்போ இவ்வளவு மகத்துவம் நிறைந்த ஒரு ஈமானை மனதில் வைத்துக்கொண்டு அதை செயல்படுத்தாமல் இருந்தால் எப்படி அந்த ஈமானுடைய ஒளியை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும்? சமூகத்தை வென்றெடுக்க முடியும், மறுமையிலே வெற்றி பெற முடியும், மன்னரையிலே வெற்றி பெற முடியும். வெற்றி பெறக்கூடிய எத்தனை பக்குவத்தையும் அல்லாஹ் தஆலா ஈமானில் அமைத்து கொடுத்திருக்கிறான். அந்த ஈமானிய வலு நமக்கு தெரியாததினால்தான் ஹய்யல ஸலாவிற்கு இந்த உம்மத்து பெரும்பான்மையான மக்கள் இழந்து நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தஹஜ்ஜுடைய தொழுகை தான் ஃபர்லாக்கப்பட்டது. ஆனால் ஃபர்லாக்கப்பட்ட தொழுகைக்கு பிறகும் கூட தன்னுடைய மரண படுக்கை வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுடைய தொழுகை விடாமல் தொழுது வந்தார்கள். யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் இந்த இபாதத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? ஈமான்ல வலு வேணும், ஈமான்ல உறுதி வேணும், குழப்பங்களை நீக்கப்படணுங்கிறீங்கள. இதற்கு அஸ்திவாரத்தை கூறிய இஸ்லாத்தின் இந்த அடிச்சுவடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் எந்த தீர்ப்பை நீங்கள் கொண்டு வந்து வாழ்க்கையிலே கடைபிடிப்பீர்கள்? கடைபிடிக்கக்கூடிய தீர்ப்புக்கான எத்தனை வழியையும் அடிப்படையான விஷயத்தில் விட்டுட்டோமே. இன்றைக்கு உலகம் முழுவதும் குழப்பம் இருக்கு, கொள்கை கோட்பாடுக்கு எதிராக பேசுறாங்கிறீங்களே. இதையெல்லாம் தட்டி அழிக்கக்கூடிய முதல் கட்டம் என்ன? ஈமானுக்கு பிறகு, இறை நம்பிக்கைக்கு பிறகு ஒரு அடியானிடத்தில் வர வேண்டிய முக்கியமான ஃபர்லான கடமை தொழுகை தான். அதை அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தை குறிப்பிட்டு யாருக்குமே அனுமதி கொடுக்கல. விடும்படி பயணத்தில் கூட நீங்கள் அதை கசராக தொழ வேண்டும் என்று போர்க்களத்தில் கூட சஹாபாக்கள் என்று தொழும்படி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நமக்கு வலியுறுத்தியிருக்கிறான்னு சொன்னால், இன்றைக்கு சர்வசாதாரணமான முறையில் வியாபாரங்கிற பெயரில், படிப்புங்கிற பெயரில், குழந்தைங்களை வளர்க்கிறங்கிற பெயரில், சமுதாயத்தில் போய் கோஷம் போடுங்கிற பெயரில் இன்றைக்கு தொழுகையை அவசால்ட்டாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எது ஈமானிய தரம்? எது ஈமானிய வலு? இதெல்லாம் நமக்கு வெற்றி பெற்று தருமா? என்ன அட்டை நீங்கள் எவ்வளவு கூட்டங்களை உலகத்தில் கூட்டி சேர்த்தால் வெற்றி பெற முடியாது. வெற்றியினுடைய பக்குவத்தையும் அதனுடைய தரத்தையும் குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துறாங்க. அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் உடைய காலங்களில் சஹாபாக்களும் மற்றவர் வெற்றி பெற்றார்கள் என்றால் ஈமானிய வலு இருந்தது. குறைந்த நபர்களாக இருந்தாலும் இறை இபாதத்திலே, இறை கடமைகளிலே, இறை கட்டளைகளிலே கடுகளவு கூட மாற்றம் இல்லாமல் செயல்படுத்தி அந்த உணர்வு அவர்களை உயர்த்தி நிறுத்தி வைத்தது. அதனால தான் இன்றைக்கு அவர்களுடைய பெயர்களை சொல்லும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹு என்ற பொருத்தத்திற்குரிய செய்திகளை நம்மளால் பேச முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, சாதாரணமாக நினைக்காதீங்க. அப்படிப்பட்ட அந்த தொழுகை நம்மிடத்திலே கண்டிப்பாக வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு ஒரு தொழுகையினுடைய முதல் ஃபஜ்ருடைய தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் ஸல்ல சுப்ஹ ஃபஹுவ ஃபி திம்மத்தில்லாஹ். எவர் ஒரு ஃபஜ்ருடைய ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே, பாதுகாப்பிலே இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இந்த உம்மத்தில் பெரும்பான்மையான மக்கள் ஃபஜ்ர்லேருந்து வெளியே நிற்கிறோம். யோசிச்சு பாருங்க, எங்க ஈமான் இருக்கு? ஈமான் இருக்குன்னு சொல்றோமே, இதனுடைய ஈமானுடைய அடிச்சுவிட உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக இருப்பார்கள் என்றால் அதனுடைய பண்பு குணத்தை அல்லாஹ் அழகாக சொல்லி கொடுத்துட்டான். அப்போ ஃபஜ்ர் தொழுகைக்கு முதல் தொழுகையாக இருக்கக்கூடிய அதை வந்து நிற்கணுமா இல்லையா? இந்த உலகம் வெற்றி பெற வேண்டும் என்றால், நம்முடைய மறுமை வாழ்க்கை வெற்றி பெற வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்வு எடுக்க வேண்டும் என்றால், இறைவனால் வலியுறுத்தப்பட்ட கடமையாக்கப்பட்ட அந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு ஜமாத்தாக இஸ்லாமிய மக்கள் வர வேண்டும். அதை வராத வரை நீங்கள் உலகத்தில் எவ்வளவு குழப்பங்கள் நிறைந்தாலும் அந்த குழப்பத்தை தவிடுபடியாக்க முடியாது. அதை ஆக்க வேண்டும் என்றால் குர்ஆன் சுன்னா எப்படி சொல்கிறதோ அந்த குர்ஆன் சுன்னாவை நம்முடைய முன் சென்ற சலஃபுகளாகிய சஹாபா பெருமக்கள் எப்படி அடியாக பணியாக வாழ்க்கையிலே பின்பற்றி நடந்து அப்படிப்பட்ட ஹார்ஜியாக்களையும் அடி நொறுக்கி ஈமானை வலுவை நிறுத்தி காட்டினார்களோ அதை நம்ம நிறுத்தணும்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அந்த பண்புகளை நமக்கு உணர்த்தி காட்டுகிறானோ அதன்படி நாம் செயல்படுத்த வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுடைய வெளிச்சம் வருவதன் காரணமாகத்தான் இந்த தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முர்ரு அவுலாதுக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் 7 சினீன். உங்களுடைய பிள்ளைகள் 7 வயதை வயந்தால் அடித்து அனுப்புங்கன்னு சொன்னாங்களே. எத்தனை பெற்றோர்கள் கடைபிடிக்கிறோம்? ஏன்னா பெற்றோரை தொழுகிறது இல்லையே, அதான பிரச்சனை. பெற்றோர்களே தொழுவாதினால்தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நமக்கு இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்வில் ஈமானிய வலு பெற வேண்டும் என்றால்
இது சின்ன விஷயம் தான். இது அல்லாஹ் இதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரவில்லை என்றால் எந்த ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே பெற முடியாது. பெற வேண்டுமே என்றால் நபிமார்கள் சஹாபா பெருமக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இந்த கடமைகளை பின்பற்றி நடந்தால் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் உலகத்தில் எவ்வளவு குழப்பங்களுக்கும் பிரச்சனை கிடையாது, வறந்து கொண்டே இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். ஏனென்று சொன்னால் அந்த குழப்பங்களுக்கு இருந்து விடுபடுவதற்கு அழகான பாதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு அழகான வழிகாட்டல்களை கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு நம்முடைய வாழ்க்கை குர்ஆனுடைய நெருக்கம் இருக்க வேண்டும். உலகத்திலே உயர்ந்த ஒரு கல்வி எதுங்க? கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி யாரை சொல்றாங்க? உங்களில் சிறந்தவர் யார்? குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் தான் சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே. நம்ம எந்தெந்த கல்வியோ உலகத்தில் இன்னைக்கு எவ்வளவு கல்விகள் பிறக்கிறதோ அவ்வளவு கல்வியும் ஆய்வு பண்றாங்க. இன்னைக்கு எந்த கல்வி உயர்வு, எந்த உயர்ந்த காலேஜ் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இந்த உயர்தரமான மறுமையுடைய வெற்றிக்கான இந்த கல்வியை படிப்பதற்கு எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை மதரசாவிற்கு அனுப்பி வைத்திருக்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள். உயர்ந்த படிப்பு வேணும்னு நினைக்கிறீங்க. இன்றைக்கு இங்கே இருக்கிற எத்தனை அறிஞர்கள் எத்தனை ஆண்டு காலங்கள், 10 ஆண்டு காலங்கள், 13 ஆண்டுகள் மார்க்க கல்விக்காக கற்றுக்கொள்வதற்கு பயணங்கள் மேற்கொண்டு இருக்கிறார்கள். யோசித்து பாருங்க. நீங்க இன்னமும் ஆன்லைனில் உட்காந்துட்டு மார்க்கத்தை படிப்புன்னு சொல்றீங்க. ஆனால் இன்றைக்கு இருந்த அறிஞர் உங்கள் முன்னால் இருந்த மார்க்க அறிஞர்கள் 10 ஆண்டு காலங்கள், 13 ஆண்டு காலங்கள் குடும்பத்தை விட்டு வெளியே சென்று கற்று கவர்ந்திருக்கிறார்கள். இது உயர்வு என்ன நாம் தெரிய வேண்டாமா? புரிந்து கொள்ள வேண்டாமா? இது எல்லாம் கற்காமல் நம்ம சொர்க்கம் போயிடுவோமா? இது எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் வெற்றி பெற முடியுமா? அப்போ மார்க்கத்தினுடைய ஈமானுடைய வலுவை என்ன? குர்ஆன் சிறந்த கல்வி, அதுதான் சிறப்புமிக்க கல்வி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி கொடுத்திருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நான் உலக கல்வியை மட்டும் போய் நேராக போய் படிப்பேன், மார்க்க கல்வி மட்டும் ஆன்லைனில் உட்காந்து படிப்பேன். இன்னைக்கு எத்தனை சமூகம் உயர்ந்து ஒரு பேச்சாக பேசிக்கொண்டு யோசித்து பாருங்க. இந்த ஊரில் இருக்கட்டும், எத்தனை ஆலிம்களை நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். அப்போ எங்கள் பிள்ளைங்களாம் வெறும் டாக்டராக இன்ஜினியர் ஆகணும், தீனுல் இஸ்லாத்தை கொண்டு போய் செல்வது எது? எப்படி இருக்கின்ற குழப்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த குழப்பங்களை தட்டி முடக்காக்க வேண்டும், புரிய வைக்க வேண்டும், சத்தியத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பது யாருடைய கடமை? இந்த மார்க்கத்தை போய் நீங்கள் கட்டாதான பிரச்சாரம் செய்ய முடியும்? சஹாபா மக்கள் எவ்வளவு பெரிய தியாகத்திற்கு பிச்சைனார்கள். ஒரே ஒரு ஹதீஸை தெரிந்து கொள்வதற்கு ஜாபிர் இப்னு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 1 மாத காலங்கள் பயணங்கள் மேற்கொண்டார்கள். இன்னைக்கு நீங்க நட்ட தட்டினீங்கன்னா எல்லாம் வந்து உழுதுன்னு பேசுறீங்களே. அன்றைக்கு சஹாபா பெருமக்கள் ஒரே ஒரு ஹதீஸை அறிந்து கொள்வதற்காக சென்றார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சிருக்கிறாங்க. பல லட்சக்கணக்கான ஹதீஸ்களை பல அறிவிப்பாளர்களோடு கோர்த்து நமக்கு தெளிவுபடுத்தி கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு எடுத்த உடனே எல்லாரும் புகாரிங்கிறமே. எப்படி வந்துச்சு அந்த புகாரி? அவங்களுடைய தியாகத்தை படிச்சிருக்கிறோமா? அப்ப அவங்க தியாகம் செஞ்சதுனால தானே இன்னைக்கு நம்மளால புகாரிங்கிறத பேச முடியுது. யோசித்து பாருங்க, நம்முடைய நிலை எங்க போயிட்டு இருக்கோம். வளர்றோம், பொருளாதாரத்தில் வளர்றோம், அறிவாளர்ச்சியில் வளர்றோம், மேல்துறையில் செல்றோம், நம்ம மிக அறிவளர்ச்சி வருது என்று நினைக்க நீங்க எதையும் முடக்கி கொண்டு உயர்ந்து சென்றாலும் சரிதான், அல்லாஹ்வுடைய மார்க்க இல்மையும் படிக்க வேண்டிய முறைப்படி படிக்கவில்லை என்றால் எதையும் உங்களால் எதிர்கொள்ள முடியாது. நாளை மறுமையில் வெற்றி பெற முடியாது. மறுமைக்கான வெற்றி என்ன என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மிக தெளிவாக குர்ஆன் சூரா நமக்கு சொல்லி இருக்கிறது. ஆனால் நம்முடைய அறிவாற்றலுக்கு சொல்வதை போல நமக்கு எது சாதகமாக இருக்கோ, எது நமக்கு சந்தோஷமா இருக்கோ அந்த நிலையில் போயிட்டு இருந்தால் இது வெற்றி கிடையாதுங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒருவருடைய மனதில் அல்லாஹ் மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தினால் போதும். இமாம் புகாரி அவர்களுக்கு ஒரு சபையில் உட்கார்ந்து இருக்கும் போது ஹதீஸை பற்றி பேசும் பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு தாக்கம் தான் நாம் ஹதீஸை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று. அந்த அடிப்படையில் ஒரு சபையில் உட்கார்ந்த பிறகுதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு மாற்றம் ஏற்பட்டது. நாம் ஹதீஸ்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று. எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா அவர்கள் மூலியமாக ஒரு தாக்கத்தை தெளிவுபடுத்தி நிவர்த்தி செய்து வைத்திருக்கிறான். ஆனால் நாம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? எவ்வளவோ படிக்கணும்னு நினைக்கிறோம், லட்சக்கணக்கான செலவு பண்ணுறோம். அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன் மார்க்க கல்வி மறுமைக்கு வரக்கூடியது, மன்னரைக்கு வரக்கூடியது. நாளை மறுமையில் சொர்க்கத்தினுடைய தரஜாக்களை எதுவரை குர்ஆனுடைய வசனம் ஓதுவீங்களோ அதுவரை உங்களுடைய அந்தஸ்து உயர்வுங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்திருக்கிறாங்களே. அப்போ இதெல்லாம் நம்ம அடையினால் எப்படி? வெறுமனே நாம் சொல்லிவிட்டால் சென்று விடலாமா? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு மிக தெளிவாக இருக்கிறது, வழிகாட்டல் அழகாக இருக்கிறது, பாதுகாக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய சிந்தனை மட்டும்தான் உலகத்தை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் பாயாமல் இருப்பதற்கான ஒரு அழகிய ஒரு செயல்பாடை தான் உங்களுக்கு முன்னால் இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்நாளில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த ஈமானை பாதுகாப்பதற்கு, ஈமானுடைய தரம் வாழ்க்கையை எப்படி செயல்படுத்தினால் வெற்றி பெற முடியும் என்பதை சொல்லியிருக்கிறதோ அந்த அடிப்படையில் நாம் செயல்படுத்த வேண்டும்.
ஈமானம் அமலும் இருந்தால் தான் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் செல்ல முடியும். எனவே தான் அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுக்கிறார், வல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், எவர்கள் நல்ல அமல்கள் சாலிஹான் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ லனுபவ்வி அன்னஹும் ஜன்னத்தி குரஃபா, அவர்களைத்தான் நாம் மறுமையிலே சுவர்க்கத்திலே அந்த அவர்களுக்கென்று அந்த கட்டப்பட்டிருக்கிற மாளிகையிலே நுழைய வைப்போம், குடி அமர்த்துவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எனவே அல்லாஹ்வும் ரசூலும் ஈமானுடைய வலுவையும் தரத்தையும் வெளிப்படுத்துவதற்கான பாதை எப்படி கற்றுக் கொடுத்தார்களோ அதை செயல்படுத்தக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.